ஸ்டாலின் தமிழ்மொழின்றானே, அவன் பேர் தமிழ்மொழி. தமிழுக்கு தான் அவன் பேர் ஸ்டாலின், ஒரு கிறிஸ்டின் பேர். தமிழ்மொழி இன்னும் முக்கியம், தமிழ்மொழி முக்கியன்றான். அவன் அவன் ஸ்கூலில் எல்லாமே ஹிந்திக்குது, ஆனால் ஹிந்தி வரக்கூடாதுன்றான். ஏன்? அது வச்சு தான் அவன் பழைக்கிறான். நம்மளுக்கு அறிவு இல்லையா சொல்லு? இங்கே இருக்கிற கிறிஸ்டின்னு சரி, எல்லாமே இந்து மதத்துலேருந்து வந்தவங்க தான் ஆச்சுங்களா. அவன் பேர் கூட சரி மாற்றி வச்சுக்கிறான் ஸ்டாலின். எல்லாருக்கும் எல்லாம் வேணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் மொழி வேணும், ஆனால் தமிழ் கடவுள் வேணான்றீங்க. அது என்ன நியாயம் சொல்லு? அவனுக்கு ஓட்டு போட்டு மத கலரம் உண்டாக்காதீங்க. தமிழ்நாட்டை நாசம் பண்ணுறாதீங்க. நாங்கள் இங்கேருந்து விட்டுட்டு போய் பெங்களூரில் குடியேறி பெங்களூரில் வாழ்ந்தாலும் சரி, தமிழ் மறக்க மாட்டோம். நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம். தமிழ் கடவுள் முருகனும் மறக்க மாட்டோம், அல்லாவையும் மறக்க மாட்டோம், ஏசாப்பையும் மறக்க மாட்டோம். மதமும் சம்மதம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா அரசியலும் எல்லா சட்டமும் சரி எல்லாமே எடுத்து பாருங்கள் ரெக்கார்டை. அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. ஆனால் கொடுக்காத வாக்குறுதி மட்டும் வந்துனுக்குது. கிட்னி திருடு, லஞ்சம், ஊழல், 10 ரூபா பாலாஜி, நேரு, அவனுக்கு கடை இருக்கிற திமுக இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாமே திருட்டு பசங்க ஆச்சுங்களா. காஞ்சா பற்றவனுங்க எல்லாமே அவங்க தாங்கிறானுங்க. ஆனால் வரும்போதே பண்ணிட்டு வரானுங்களா, சேர்ந்துக்கிறானுங்களா, இல்லை சேர்ந்த பிற்பாடு பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. தமிழ் மொழியில் தமிழ் இருக்கிறவங்க தமிழ் சிஎம் வேணும் இல்லை நம்மளுக்கும். எவங்காரான் அவன் தமிழ்காரனா? போட்டோம். தமிழ்ட்டானே அவன் தமிழ்காரனா? இதுதான் மன்னர் ஆட்சி ஆயிடுது. எடப்பாடிக்கு போடுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லது நடக்கும். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம், சண்டை சாடி இல்லாத. தமிழ்நாட்டை நாசம் பண்ணாதீங்க. ஆட்சி விஷயம்னா ஸ்டாலின் சொல்கிறார், மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேசை பாரு, குஜராத்தை பாரு. அப்போ என்னத்துக்கு ஒன்று ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் வச்சுங்கிறீங்க? அங்கேயே போய் ஓட்டு கேளு. இங்கேயே வர இல்லை ஆந்திராவில் போய் ஓட்டு கேளு. ஆந்திராவை பாருன்ற, கர்நாடகா பாருன்ற. ஒன்று வச்சுங்க தமிழ்நாட்டு சிஎம். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வேலை செய்யடா. அதை பற்றி பேசு கண்டிப்பாக. என் ஊர் சென்னாலூர். என் ஊரில் காஞ்சானே எனக்கு தெரியாது. 46 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த 4 வருஷமாக காஞ்சா விற்கிறாங்க. சின்ன பசங்களாம் காஞ்சா கொடுக்குறாங்க, பிடிக்கிறாங்க. வேணா நான் பொறுப்பு கொடுக்குறேன். அப்போ ஆட்சி விட்டு இறங்கிக்கிறியா சொல்லு? உனக்குலாம் ஓட்டு போட்ட பாவத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா மக்கள் எல்லாம் வேதனைப்படுறாங்க. 2 வயசு குழந்தையும் விட மாட்டீங்க, 60 வயசு கேள்வியும் விட மாட்டீங்க. எல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டை. ஆனால் ஒழுக்கமாக வரீங்க. என் இனத்தை அழிச்சின்னு வரீங்க. பட்டை போட்டு நாம போட்டு எல்லாரையும் அத்தினி கோயில் இடிச்சிக்கிறீங்க. அந்த பாவத்தில் எங்கடா அனுபவிக்க பாருங்க. அப்போ நாரி சத்தம் ஸ்டாலின், இன்னும் நூலாய் சாக போகிறான். உன் புள்ள அதுக்கு மேலே சாக போகிறான். பால்டாயில் வாய ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க வாழ்க்கையில். உங்களுக்கு அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது. நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டீங்க. தமிழ்நாட்டை விட்டு ஒழிஞ்சு போங்க. ஜெய்.